அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய அப்டேட்ஸை மறக்காமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலகிராம் லிங்க்லையும் இணைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவினுடைய பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக முன்னாள் குடியரசுத் தலைவரின் புத்தகம் வெளியிடப்பட்டது. சரிங்களா, அதாவது வெளியிடப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. திரும்ப நான் இந்த இடத்துல நான் ஏன் குறிப்பிட்றேன் அப்படின்னா திரும்ப செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, முன்னாள் குடியரசுத் தலைவரின் புத்தகம் வெளியிடப்பட்டது. அதாவது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017. ஓகேங்களா, த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017. அதாவது இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள். சரிங்களா, பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக பணியாற்றிருக்காருங்க. அப்படி குடியரசுத் தலைவராக பணியாற்றிய 13வது குடியரசுத் தலைவருங்க. சரிங்களா, இவர் எத்தனையாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தாருங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த தன்னுடைய காலகட்டத்தில் நடந்த அந்த பிரசிடென்சியல் சம்பந்தமான விஷயத்தை வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காருங்க. அந்த புத்தகம் தான் த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017 அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரிங்களா, மேலும் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. 2008ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்குங்க. 2008ஆம் ஆண்டு பத்ம விபூஷனும் 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதுமானது வழங்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா, மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி, அதாவது 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி காலமாயிட்டாருங்க, இறந்து போயிட்டாருங்க. சரிங்களா, அடுத்த செய்தியாக ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த நாள். சரி, ஜிஎஸ்டி பற்றி பேசியிருந்தாங்க, அதனால் நம்ம இதை கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஆனது இந்தியாவில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டதுங்க. என்னைக்கு ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு. ஓகேங்களா, மேலும் வந்து உலகத்திலேயே முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த நாடு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரான்ஸ் நாடு தாங்க. 1954ஆம் ஆண்டு என்ன பண்ணியாச்சுங்க, அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. 1954 பிரான்ஸில் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி உலகத்திலேயே முதல் நாடு இதுதான் அறிமுகப்படுத்திருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 வகையான ஜிஎஸ்டிகள் இருக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். என்னென்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஜிஎஸ்டி. சரிங்களா, அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி. அடுத்து சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் அளவில் விதிக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி. அடுத்து ஐஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து யூடிஜிஎஸ்டி, அதாவது யூனியன் டெரிட்டரியில், அதாவது என்னென்னா யூனியன் பிரதேசங்களில் விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஜிஎஸ்டிகள் இருக்குது. சரிங்களா, மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இருக்குங்க. இந்த யூஜிஎஸ்டியை மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா, மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 வகையான அந்த ரேட் இருக்கு இல்லைங்களா, ஜிஎஸ்டி ரேட் இருக்குது. ஒன்று 0%, இன்னொன்று 5%, இன்னொன்று 12%, இன்னொன்று 18%, இன்னொன்று 28%. சரிங்களா, அதை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பொறுத்து இருக்குங்க. சரிங்களா, அடுத்த செய்தியாக இந்தியாவின் 72வது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் பயணம் ரத்து. ஓகேங்களா, இதற்கான காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா உலகளவில் பரவி கொண்டிருக்கக்கூடிய உருமாறிய கரோனா நோய் தொற்று பரவலால் தான் வந்து 72வது குடியரசு தின விழாவுக்கு வரவிருந்த சிறப்பு விருந்தினருடைய பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்குங்க. அப்படி வரக்கூடிய இந்த 2021ஆம் ஆண்டு குடியரசு தின விழா, அதாவது 72வது குடியரசு தின விழாவில் யார் கலந்து கொள்வதாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் போரிஸ் ஜான்சன் அவர்கள். இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனுடைய தற்போதைய பிரதமராக இருக்காருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய பிரதமர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரிட்டனுடைய பிரதமர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, மேக்ஸிமம் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம், ஆனால் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அஃபிஷியலாக பேர் சொல்லுவாங்க. சரிங்களா, பிரிட்டனும் இங்கிலாண்டும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 2021ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்பதாக இருந்த சிறப்பு விருந்தினர் பங்கேற்பவிருப்பதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்போ கடந்த 2019ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய அதிபர் ஜெயிர் போல்சனோரோ அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, ஜெயிர் போல்சனோரோ அப்படின்னு சொல்லக்கூடியதாக வந்தாருங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி தென்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு
குடியரசு தின விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடியத கேள்வியை பதிவு பண்ணி அதற்கான விடையை பதிவு பண்ணுங்க. சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினர் 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவருடைய பயணமானது ரத்தாகி போயிடுச்சு. ஆனால் இதை தவிர வேற யாராவது கூப்பிடலாமா சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கமானது விவாதிச்சு கொண்டு இருக்காங்க. சரிங்களாங்க? மேலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினரே இல்லாமல் குடியரசு தின விழா நடைபெற்ற ஆண்டு இந்தியாவுடன் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் நடைபெற்றிருங்க. 3 முறை 1952ஆம் ஆண்டு, 1953ஆம் ஆண்டு, 1966ஆம் ஆண்டு. ஏதோ சம்திங் என்ன காரணம்னு தெரியல, நான் காரணத்தை வந்து சர்ச் பண்ணல. பட் இந்த 3 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரையே இல்லாமல் இந்தியாவில் குடியரசு தின விழாவானது நடைபெற்றிருக்குங்க. சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தியாக பேட் ஸ்கீம். சரிங்களா? லான்ச் பேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. LAUNCH. ஓகேங்களா? லான்ச் பேட். இதை நான் பார்க்கும்போது நீ தெரியுது மைண்ட் வாஷ் நான் காய்ச்சி பண்ணிட்டேன். பேட் அப்படின்னு ஒன்று என்ன நினச்சிட்டிங்கன்னா அதே தான் நானும் நினச்சேன் ஆரம்பத்தில் இந்த ஸ்கீமை படிக்கும் போதே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை மத்திய பிரதேச மாநில அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தாங்க. இந்த திட்டமானது சேரக்கூடிய வயது பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய அல்லது 18 வயது பூர்த்தி அடைந்தக்கூடிய ஆண் பெண் இருவர்களும். சரிங்களா? மென் அண்ட் விமன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கூடியது ஆண் பெண் இருவர்களுக்கும் இந்த திட்டமானது பொதுவானதாக இருக்குங்க. சரிங்களா? லான்ச் பேட் அல்லது பேட் ஸ்கீம். சரிங்களா? PAD. ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இது சுயதொழில் செய்வதற்காக அரசு இடங்களை வழங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய நோக்கமாக கருதப்படுதுங்க. என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கிறதாக நமக்கு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா சுய தொழிலை வந்து முன்னேற்றணும். சரிங்களா? அரசாங்கம் மட்டுமே கண்டிப்பாக எதுக்குமே பொறுப்பேற்க முடியாது. அதாவது ஒரு கை தட்டினா என்றைக்குமே ஓசை கிடையாது. சரிங்களா? இரு கையும் தட்டினா மட்டும்தான் ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது எழும்போதும் போது பார்த்தீங்கன்னா எதுக்குமே நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. நாமளும் அதற்கு ஒரு காரணமாகத்தான் இருப்போம். சரிங்களா? நீங்கள் ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கண்டிப்பாக புரியும். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு டீ கடை வைக்கிறாங்க, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடை வைக்கிறாங்க, அல்லது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஏதோ வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் ஏதாவது அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா இடம் கொடுக்குது. அந்த இடத்துல நீ வச்சுக்கோ அப்படின்னு கடை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஸு கொடுறாங்க இல்லைங்களா ப்ரைவேட்டாக, அந்த மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட்டே அந்த மாதிரி இடம் கொடுத்து சுய தொழிலை முன்னேற்றத்துக்காக தன்னுடைய மக்களுக்கு 18 வயது நிரம்பிக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வேலை இல்லையேன்னு சொல்லி நொடிஞ்சு போய் இல்லாமல் சுய தொழில் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து அவங்களுக்கு உண்டான மேலே வரத்துக்கு ஒரு ஆண்டர்பிரனராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பேட் ஸ்கீமுங்க. சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய CM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளுநர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அது போபால் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே நம்ம முந்தைய பதிவில் பார்த்துட்டோம். அதனால் இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்கல. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைய கேள்வியாக மத்திய அரசினுடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுயமாக வீடு கட்டிக்கொள்ளும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதுக்காக தேசிய அளவில் சிறந்த பேரூராட்சியாக இடம்பெற்ற பேரூராட்சியின் பெயர் என்ன? அடுத்த செய்தியாக மலிவு விலையில் வீடு கட்டி தருவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் திட்டமானது அதனுடைய திட்ட காலம் என்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பொழுதுங்கக்கூடியதை கேள்வியை பதிவு பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்ட காலம் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை கேள்வியை பதிவு பண்ணி அதற்கான விடையை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். TNPSC மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.